என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. நலமுடன் வாழ என்னும் பிரிவில் இந்த யோகாசனம் தரப்படுகிறது. அதுவும் காலையில் முதல் நிகழ்ச்சி. மனிதன் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நோயே வரக்கூடாது. அதான் நலமுடன் வாழ்வது. நலமுடன் வாழ்வதற்கு ஏதாவது மனிதனுக்கு நோயே வராமல் இருப்பதற்கு மெடிக்கல் ஸ்டோரில் ஏதாவது மருந்தோ ஊசியோ இருக்கான்னு பாருங்க, கிடையாது. நோய் வந்த பிறந்தான் அது கொடுக்குற மருந்து, மாத்திரை, டானிக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது எந்த மருத்துவமானாலும் சரி, அது அலோபதி ஆகட்டும், சித்தா ஆகட்டும், யுனானி ஆகட்டும், ஆயுர்வேதமாகட்டும், அங்கே நோயின்று சொன்னால் மாத்திரை தான் அல்லது ஆப்ரேஷன் தான். இயற்கை மருத்துவம் என்று சொன்னால் அங்கே மருந்து மாத்திரை கிடையாது. யோகாசனம், மூச்சு பயிற்சி, உணவு முறை, இதிலே நாம் ஒரு கட்டுப்பாடோடு இருப்போமே ஆனால் நிச்சயமாக நமக்கு நோயே வராது. ஏஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். எந்த ஏஜ் போனாலும் நம்ம திடமாக, ஆரோக்கியமாக, கம்பீரமாக வாழலாம். நினைத்த ஆண்டுகள் முடிய வாழலாம். அந்த காலத்தில் முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கான். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு ராகுல் விஸ்வா, வயது 12, ஹெச்விஎஃப் ஆவடி, 7வது வகுப்பு படிக்கிறான். யோகாசிரியர் ஜூனியர் அந்த அம்மையார் அவர்கள் பாருங்கள், பெண். அற்புதமாக இந்த பையனுக்கு ஆசனத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் ஏபிஜே யோகா சென்டர்லேருந்து. அவன் இப்போ பாருங்கள், இந்த வயசுலே பத்ம சிரசாசனம் செய்கிறான். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அற்புதமாக செய்கிறான். என் அருமை மாணவரே, நீங்கள் மெதுவாக ஆசனத்தை கலைத்து விட்டு இந்த பத்ம சிரசாசனத்தை செய்யுங்கள். எந்த விதமான சிரமமுமின்றி, நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் கரெக்டாக பண்ணிட்டான். பத்ம சிரசாசனம். இப்போ அப்படியே இருந்து கொண்டு கால் 2 மேலே தூக்கி, இப்போ வலது காலை போட்டு பண்ணணும். கால் தூக்கு, வலது காலை முதல்ல போடு. கொஞ்சம் காலை பின்ன கொண்டா. பாருங்கள், பூரணமாக அற்புதமாக அந்த பத்ம சிரசாசனத்தை செய்கின்றான். சிரசாசனம் செய்வதற்கு என்பதே ரொம்ப கடினம். சிரசாசன நாள்பட்ட முறையில் கற்பித்து அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் இந்த பத்ம சிரசாசனம். சிரசாசனமே அர்த்த சிரசாசனம் பண்ணி, சோறு ஓரமாக சிரசாசனம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் மற்ற அதில் இருந்து செய்யக்கூடிய இந்த பத்ம சிரசாசனம், அஸ்வினி முத்ராசனம் எத்தனையோ இருக்குது இந்த சிரசாசனத்தில். அதை செய்யணும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்கு. தலையை உடனே தூக்கக்கூடாது, சரியா? வை, தலைக்கிழவி. சிரசாசனம் பண்ணால் தலையை உடனே தூக்கக்கூடாது. முட்டைக்கிழவி அப்படி வை. அப்படி இருக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு 20-30 எண்ணிக்கை அப்படியே இருக்கணும். ஏன்னா தலைக்கு ரத்தம் வந்துடுது. திடீர்னு தூக்குனேன்னா அந்த பிளட்டு திடீர்னு கீழே போகும். அப்போ நமக்கு ஒரு கெடினஸ் மாதிரி பயம் வரும். அப்படி தலையை ஆட்டும். இப்படி உட்கார்ந்து எழுந்திரிச்சிட்டேன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மெதுவாக எழுந்திரு. இப்பொழுது இப்படி
பக்கவாட்டில் பண்ணு, மெதுவாக பண்ணு, அவசரப்படாத. பத்ம சிரசாசனம் வருதால நல்ல நிமிர் காலை. மாணவர்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப முக்கியம். விடிய விடிய படித்து வேணும் பரீட்சை எழுதும்போது போய் மறந்துடுவான். சிரசாசனம் ஒழுங்காக செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டுக்கு சரியாக வேலை செய்யும், நல்ல நினைவாற்றல் இருக்கும். விடிய விடிய படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வாத்தியார் கிளாஸ் நடத்தும் போதே கவனித்தாலே போதும், அது ஒரு தடவை படித்தாலே போதும், மனதில் அப்படியே இருக்கும், பரீட்சையில் அப்படியே எழுதலாம், நிறைய மார்க்கும் வாங்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்கு. மெதுவாக எழுதாங்கண்ணே, உட்காரு. பெரியவர்களே, இவர்கள் பாலர் பள்ளியில் படிக்கக்கூடியவர்களோ அல்லது ஹைஸ்கூலில் படிக்க பிள்ளைகளுக்கோ மட்டுமல்ல, ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பவர்கள், எம்பிபிஎஸ் படிப்பவர்கள், இவர்களும் கூட செய்யலாம். அவர்களுக்கு நினைவாற்றல் தேவையில்லையா? அவர்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு புத்தகமும் இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும் படிக்கிறதுக்கு. பார்ப்போம் எம்பிபிஎஸ்சி இன்ஜினியரிங்லாம் புத்தகத்தை பார்த்தாலே மயக்கம் வரும். அவ்வளோ படிக்க முடியுமா? படிக்கணும். ஆகவே அவர்கள் ஆரம்ப பள்ளி முதல், ஏன் எல்கேஜி யூகேஜி முதல் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் மாணவர்கள் வரை தினமும் ஒரு 200 கவுண்ட்ஸ் சோறு ஓரமாவது சிரசாசனம் செய்வார்களே ஆனால் நல்ல ஞாபக சக்தி இருக்கும், அதிக மார்க் வாங்குவார்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.